மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு பாடம் தமிழ் இயல் 3 உள்ளத்தின் சீர். அதில் ஏறுதழுவுதல் பற்றி பார்க்க போகிறோம். சரி, இந்த ஏறுதழுவுதல் மூலம் என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தமிழர்களின் பண்பாட்டு அசைவுகளை பற்றியும், அடுத்து அறவுணர்வை வெளிப்படுத்தும் வீர விளையாட்டான இந்த ஏறுதழுவுதல், தொல்லியல் எச்சங்கள், இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இயல் 3 பண்பாடு, உரைநடை உலகம், ஏறுதழுவுதல். உரைநடை உலகம், உரைநடையில் ஏறுதழுவுதல். இப்போ ஏறுதழுவுதல்லாம் என்ன அப்படின்னாக்கா, மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவோம், அல்லது காலை விரட்டு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ எங்கே நடக்குது அப்படின்னாக்கா, மதுரை மாவட்டத்தில் உள்ள அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கும். ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம நேரடியாக பார்த்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன தொலைக்காட்சி மூலமாகவும் நம்ம அதை பார்த்துருப்போம். இது எதுக்காக இந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்படுறதுன்னா, நம்மளோட வீரத்திற்கு அடையாளமாக தான் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க. இப்போ கவனிங்க, நுழையும் முன். வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுவன மாடுகள். இப்போ வீரம்னா மாடுகள் என்ன பண்ணுறோம், ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம். அடுத்து விளைச்சல்னா விவசாயத்திற்கு எதை பயன்படுதுன்னா மாடுகள் தான் பயன்படுது. அடுத்து அந்த விவசாயோட விளைச்சலுக்கு செழிப்பிற்கு எது அப்படின்னாலும் மாடுகள். செல்வத்திற்கும் இப்போ தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை எவைனா மாடுகள். இப்போ முல்லை மருத நிலங்களில் கால் கொண்டு தமிழர்தம் வாழ்வோடு பின்னி பிணைந்து பண்பாடாகியுள்ளது ஏறுதழுவுதல். ஏறுதழுவுதல் வந்து எங்கே வந்து இப்போ நடக்குது அப்படின்னா, முல்லை நிலங்கள் மருத நிலங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து ஏறுதழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. இளைஞர்களின் வீரத்தை பெருமிதப்படுத்தும் பண்பாட்டு நிகழ்வு ஏறுதழுவுதல். இது நூற்றாண்டுகள் பல கடந்தும் தமிழர்தம் அடையாளமாகவே நிறுவப்பட்டிருக்கு. இப்போ தமிழருக்கு அடையாளமாக நம்ம எங்கே சொன்னோம், மதுரை மாவட்டத்தில் உள்ள அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுற போது எப்படின்னாக்கா, அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் என்ன பண்ணியிருப்பாங்க, மக்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி கட்டி வச்சுருவாங்க. ஒரு வாடிவாசல்னு ஒரு பகுதி வச்சு அந்த பகுதியிலேருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மாட்டை வரும். அந்த மாடை எல்லாரும் இளைஞர்கள்லாம் சேர்ந்து அடக்குவாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பழங்காலத்துலலாம் எப்படின்னாக்கா, அந்த மாடை வந்து யார் அடக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வீரமுள்ள உங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் நடந்தது, இடைக்காலத்தில் நடந்தது. அதை தான் நம்ம இப்போ ஜல்லிக்கட்டுக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்தது தமிழர்தன் வரலாறு. பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்தது தமிழர் வரலாறு. இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர். யாரா, தமிழர்கள். சங்ககால தமிழர்கள் இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர். யாருன்னா, சங்ககால தமிழர்கள். இதற்கு சங்க இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. அவற்றுள் ஒன்று தான் ஏறுதழுவுதல் நிகழ்வாகும். இந்த ஏறுதழுவுதல் நிகழ்ச்சி எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கலித்தொகை அப்படிங்கிற நூலில். சங்க இலக்கியங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சங்க இலக்கியங்களான 8 தொகை 10 பாட்டு, அந்த 8 தொகையில் வர்ற கலித்தொகையில் ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடப்படுகிறது. இப்போ கவனிங்க, இலக்கியங்களில் ஏறுதழுவுதல். இலக்கியங்கள்லாம் சங்க இலக்கியமான 8 தொகை நூலான கலித்தொகையில் ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ முல்லை நில ஆயர்கள், இங்கே ஆயர்கள் அப்படின்னாக்கா யாரை சொல்லுவோம், இந்த மாடு மேய்ப்பார்கள் பார்த்தீங்களா, அவங்கள. முல்லை நில ஆயர்கள் பங்கேற்கும் இந்த நிகழ்வு அவர்களின் வீரத்தினை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இப்போ ஏறுதழுவுதல் எந்த நிலத்தில் அப்படின்னாக்கா, முல்லை நிலத்தில் நடைபெறுகிறது. அது எங்கன்னா வீரத்தினை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. கவனிங்க, கலித்தொகையில் வர்ற அந்த பாடல், எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞினர் பலர். அந்த மாடு வந்து ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது எழுந்தன துகள் அப்படின்னாக்கா என்ன, அவங்க பறந்து அந்த மாடு வரும்போது எப்படி இருக்குன்னா, அந்த காளைகள் வரும்பொழுது அந்த நிலத்தை என்ன பண்ணும், அப்படியே சுரண்டிக்கிட்டு வரும். அப்போ என்ன பண்ணும், எழுந்தது துகள்கள் அப்படின்னா அந்த மணல்கள்லாம் பறக்கும். அடுத்து ஏற்றனர் மார்பு, என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அந்த வீரர்கள் போய் அப்படியே எத்தாப்பில் நிற்பாங்க. அவங்க வந்து என்னது, அவங்க மார்பை குத்துற மாதிரி வரும். கவிழ்ந்தன மறுப்பு கலைஞினர் பலர். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த வீரர்கள் துன்பம் விட்டு அப்படி கீழே இருக்கும்போது சில பேர் கலங்குவாங்க. இது பாடலை வந்து எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, கலித்தொகையில் உள்ள முல்லைக்கலியில் சொல்லியிருக்கிறாங்க. கவனிங்க, எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞினர் பலர்.
என்று முல்லைக்கலியில் ஏறுதழுவுதல் களம் குறித்த அடிகள் காட்சியை நம்ம இப்போ பார்க்குறோம். இதுதான் முல்லைக்கலியில் உள்ள பாடல் அடிகள். இந்த காட்சியை நாம் கண்முன்னே நிறுத்துகின்றன. காலை வரும்பொழுது நம்மளாம் கற்பனை பண்ணி பாருங்கள், எப்படின்னா எவ்வளோ வேகமாக வரும்போது என்னாகும், அப்படியே எங்கே பார்த்தாலும் மணல் பறக்கும், அந்த நிலத்தை சுரண்டிக்கிட்டே வரும். அப்போ என்னாகும், மணல் பறக்கும். ஏற்றனர் எதிர்த்து நிற்பாங்க. யார் அப்படின்னா வீரர்கள், இளைஞர்கள், கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மாட்டோட எதிர்த்து போராடி புண்படும். அடுத்து அவங்க அதை பார்த்துட்டு என்ன கலைஞர் பலர் அப்படின்னா பல பேர் என்ன செய்வாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே கலங்குவாங்க. அந்த காட்சியை இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ காட்சியை நம் கண்முன்னே நிறுத்துகின்றன. காளைகளின் பாய்ச்சல் பற்றியும் கலித்தொகை கூறுகிறது. அது எப்படி பாய்ங்கிறத பற்றியும் கலித்தொகை கூறுகிறது. அடுத்து திமில் பெருத்த காளைகள் பல காலாலே, அதுதான் சொல்லியிருக்காங்க. திமில் பெருத்த காளைகள் பல காலாலே தரையை கீறி, தரையை என்ன செய்யும், கீறி புழுதியை எழுப்பின. சில காளைகள் நிலத்தை நொறுக்கின. சில தம்முள் முரண்பட்டு ஒன்றோடொன்று எதிர்த்து கொண்டன. சில மண்டியிட்டு பாய்ந்தன. காளைகள் நிறைய வரும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. திமிழ் பெருத்த காளைகள் என்ன பண்ணும், காலால் தரையை கிளறி எழுப்பும், புழுதி எழுப்பும். அடுத்து என்ன, சில நிலத்தை நொறுக்கின அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா நிலத்தை என்ன செய்யும், அப்படியே சேதமடையும். அடுத்து சில தம்முள் முரண்பட்டு ஒன்றோடொன்று எதிர்த்து கொண்டன. சில மண்டியிட்டு பாய்ந்தன. இந்த காளைகள் மெடுக்குடனும் வீரத்துடனும் போருக்கு செல்லும் மருத நிலத்து போர் வீரர்களை போல நிகழ்த்தனவாக இருந்தன. இதனை தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கலித்தொகையில் இன்னொரு பாடல் அடியில் சொல்லியிருக்காங்க. 106வது பாடலாக நீர் எடுப்பவை. நீர் எடுப்பவை அப்படின்னாக்கா என்ன, அந்த மணலை தோண்டும். அடுத்து நிலம் சாடுபவை, நிலத்தை என்ன செய்யுது, நொறுக்குது, நிலத்தெல்லாம் சேதப்படுத்துது. மாறி ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்பவை. மாறி ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் துலங்கு ஈரில் நல் ஏற்றின பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன. இது கலித்தொகை பாடல். இதுக்குள்ள உள்ள பொருள் தான் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. திமிழ் பெருத்த காளைகள் என்ன செய்யும் அப்படின்னா காலாலே தரையை கிளறி, அதான் நீர் எடுப்பவை. அடுத்து நிலம் சாடுபவை, புழுதியை எழுப்பின, நொறுக்கி புழுதி என்ன செய்யும், எழுப்பின. அடுத்து மாறி ஏற்று சிலைப்பவை, மாறி ஏற்றுனா எதிர்த்து நின்று போராடுறது. அடுத்து மண்டியிட்டு பாய்பவை, சில முரண் பிடிக்கும், சிலது என்ன பண்ணும் மண்டியிட்டு பாயும். துலங்கும் இமில் நல் ஏற்றின பல களம்புகும், பல என்ன செய்யும், அந்த களத்தில் அந்த வாடிவாசல் வரைய களம்புகும். மல்லர் வனப்பு, இந்த மாதிரி அது வாடிவாசலில் வரும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வீரன் போருக்கு செல்லும் போது மருத நிலத்து போர் வீரர்கள் எப்படி போருக்கு போகிறானா அதுபோல் வீரர்களை நிகழ்த்தனவாக ஒத்தனவாக இருக்கன அப்படின்னு இந்த பாடல் அடி சொல்லுகிறது. எது அப்படின்னாக்கா கலித்தொகை விவரிக்கிறது. கலித்தொகை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. சரி, சங்க இலக்கியங்களில் மட்டும் இந்த ஏறுதழுவுதல் பற்றி சொல்லலை, சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களையும் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து புறப்பொருள் வெண்பாமாலை அப்படிங்கிற புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. அடுத்து ஏறுதழுவுதல் பற்றி பிற்கால சிற்றிலக்கியங்களில் ஒன்றான, இப்போ சிற்றிலக்கியங்கள்லாம் 96 வகை அப்படின்னு சொல்லுவோம். அந்த 96 வகையில் பல்லு இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பல்லு இலக்கியத்திலும் ஏறுதழுவுதல் பற்றிய குறிப்புகள் இருந்திருக்கு. அது கண்ணுடையம்மன் பல்லு பதிவு அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில் சொல்கிறாங்க. இப்போ கவனிங்க, ஏறுதழுவுதல் எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களான எட்டுத்தொகை நூலான கலித்தொகையில் 2 பாடல்களில் அந்த ஏறுதழுவுதல் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து கலித்தொகை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்கள்லையும் அந்த ஏறுதழுவுதல் நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கிய நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. அடுத்து ஏறுதழுவுதல் பற்றிய பிற்கால சிற்றிலக்கியங்கள், அந்த 50 காப்பியங்களுக்கு அப்புறம் அடுத்து புறப்பொருள் வெண்பாமாலைக்கு அப்புறமும் பிற்கால சிற்றிலக்கியங்களான, அதான் 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றான சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இலக்கியங்களில் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் ஏறுதழுவுதல் பற்றிய குறிப்புகள் உள்ளன. அதில் எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது. அந்த பல்லு நூல்களே எந்த நூல் அப்படின்னா கண்ணுடையம்மன் பல்லு நூலில் என்ன பதிவு செய்யப்பட்டுள்ளதுன்னா எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை இதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்னென்ன சான்றுகள்னு சொல்லியிருக்கோம் மறுபடியும் கவனிங்க. இலக்கிய சான்றுகளில் 8 தொகை நூல்களில் சொல்லியிருக்கோம். அடுத்து 8 தொகை நூலில் கலித்தொகை 2 பாடல்கள், சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமாலை. அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பல்லு இலக்கியத்திலையும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் என்ன அதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா எருது கட்டி என்னும் மாடுதழுவுதல் பற்றி அந்த நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு அப்படிங்கிற ஒரு நூலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து தொல் சான்றுகள். இப்போ தொல் சான்றுகள் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அகலாய்வுலாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த அகலாய்வுலாம் என்னென்ன கிடைத்திருக்கு அப்படிங்கிற அதை வச்சு ஏறுதழுவுதல்
பல செய்திகள் சொல்லியிருக்காங்க. அந்த தொல் சான்றுகள் என்னென்ன அப்படின்னா கவனிங்க. ஏறு தழுவுதல் குறித்த பல நடுகற்கள். இப்போ அந்தந்த ஊரில் என்ன செய்வாங்க, நடுகள் நட்டு வச்சுருப்பாங்க. அந்த நடுகற்களில் என்னென்னா அதிகமாக எதை பற்றி இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஏறு தழுவுதல் குறித்த அந்த காட்சிகளை படமாக வச்சுருக்குறாங்க. அடுத்து புடைப்பு சிற்பங்கள். இதுவும் எங்கே இருக்குன்னா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளன. நடுகற்கள் அப்படின்னாக்கா அந்த மாடுகள் குறித்த அந்த இதை படத்தை வரைஞ்சி அதில் செதுக்கியிருப்பாங்க. அடுத்து புடைப்பு சிற்பங்கள், அதில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அந்த மாடுகள் பற்றிய ஏறுதழுவுதல் பற்றிய குறிப்புகள் அதில் இருக்கும். பல்வேறு பகுதிகளில் இது இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக சேலம் மாவட்டத்தில் எங்கே சொல்கிறோம் அப்படின்னாக்கா சேலம் மாவட்டத்தில் இந்த படத்தை பாருங்கள். இந்த இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா சேலம் மாவட்டத்தில் உள்ள நடுகர் கற்களை பற்றி தான் அது சொல்லுது. சேலம் மாவட்டத்தில் கருவந்துறை அப்படிங்கிற ஒரு ஊரில் அங்கே கோவூரி செங்கன் அப்படிங்கிறவன் அந்த அங்கே என்ன அப்படின்னாக்கா அந்த எருதுடன் விளையாடி அந்த காட்சியை வந்து அந்த ஊரில் நடுகளாக நட்டிருக்காங்க. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அந்த மாட்டோடு போராடி அவன் வந்து மரணமுற்றான். அவனோட பெயரால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே ஒரு கல் வச்சுருக்குறாங்க. அந்த கல் தான் நடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த மாவட்டத்தில் அப்படின்னாக்கா சேலம் மாவட்டம் கருவந்துறை. அதை பற்றிய செய்திகளை இப்போ பார்ப்போம். சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார்கள் ஒன்று உள்ளது. அந்த தான் நடுகள்னு சொல்கிறது. எருது பொருதார்கள் ஒன்று உள்ளது. அது யார் அப்படின்னாக்கா சேலம் மாவட்டத்தில் அந்த ஏறு தழுவுதல் போல் மரணமுற்றவன் பெயரால். அவன் யார் அப்படின்னாக்கா கோவூரி செங்கன் அப்படிங்கிறவன் கருவந்துறையிலே எந்த ஊரில் அப்படின்னாக்கா அந்த சேலம் மாவட்டத்தில் உள்ள கருவந்துறையில் எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு. தன்னோட என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா அந்த சங்கனோட மகன் தன்னோட தந்தைக்காக என்ன பண்ணியிருக்கிறான், நடுகள் நட்டிருக்கான். அதை தான் இந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் கவனிங்க. சேலம் மாவட்டத்தில் எருதுடன் போராடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்டதான் எருது பொருதார்கள். அந்த கல் பேர் ஒன்று உள்ளது. அதில் என்ன அப்படின்னா கோவூரி செங்கன் கருவந்துறையில் எருது விளையாடி இறந்து போயிட்டான். அதான் பட்டான், எருது விளையாடி பட்டான். அதை சங்கன் மகன் பெரிய பயலு, அந்த சங்கனோட மகன் பெரிய பயலு நட்ட கல் என்பது அந்த நடுகள் பொறிப்பு. அந்த நடுகளில் என்ன எழுதியிருக்கா அப்படின்னாக்கா அந்த இதில் யார் அப்படின்னா சங்கன் ஒருத்தனை என்ன பண்ணான், கருவந்துறையில் மாடோட போராடி மரணமுற்றான். அதுக்காக அவனுடைய மகன் சங்கனோட மகன் பெரிய பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு நடுகள் கட்டியிருக்கான். அதனோட குறிப்பு தான் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த நடுகளில் இருக்குது அப்படின்னு இந்த செய்தி சொல்லுது. அந்நடுகள் பொறிப்பு கருவந்துறை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்து பட்டவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் என்ன பண்ணியிருக்கான், பெரிய பயல் வந்து ஒரு நடுகள் கட்டிருக்கான். அந்த கல்லுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா எருது பொருதார் கல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கவனிங்க. கோவூரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான்னா இறந்தான். சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு என்பது அந்நடுகள் பொறிப்பு. அந்நடுகளில் தான் எழுதியிருக்காங்க. அடுத்து கருவந்துறை என்னும் ஊரில் எருதோடு போராடி, இதனோட பொருளை கீழே கொடுத்துருக்காங்க. எருதோடு போராடி இறந்துபட்டவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயல் எடுத்த நடுகள் என்பது இதன் பொருள். இப்போ எங்கே இருக்குது அப்படின்னாக்கா சேலம் மாவட்டம் கருவந்துறையில் ஒரு நடுகள் இருக்குது. அடுத்து புடைப்பு சிற்பங்களில் இப்போ பார்ப்போம். அடுத்து நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கரிக்கையூர் அப்படிங்கிறது. இந்த பிக்சரில் பாருங்கள், கரிக்கையூரில் உள்ள ஒரு பாறை ஓவியத்தை தான் இப்போ நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. எந்த ஊர் அப்படின்னாக்கா நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோத்தகிரி அருகே உள்ள கரிக்கையூரில். அங்கே சரி, அந்த ஊரில் என்ன அப்படின்னா எதை காமிச்சிருக்காங்க அப்படின்னா கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம். எப்படி அந்த ஓவியம் இருக்குது அப்படின்னாக்கா கூரிய கொம்புகளோட அந்த திமில் பெருத்த 3 எருதுகளை என்ன பண்ணுறாங்க, பல பேர் சேர்ந்து விரட்டுற மாதிரி உள்ள ஓவியம் எங்கே இருக்குது அப்படின்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கருக்கையூரில் காணப்படுகிறது. இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா கருக்கையூரில் காணப்படும் ஓவியம் எதை பற்றியது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன செய்யணும், கூரிய கொம்புகளுடன் சிரித்த திமில்களும் கொண்ட. அடுத்து மற்றொரு ஓவியம் எங்கே அப்படின்னாக்கா
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லூத்து அப்படின்னு சொல்கிறோம். அந்த கல்லூத்தில் மேட்டுப்பட்டியில் இந்த மாதிரி தொல் சான்று கண்டறியப்பட்டுள்ளது. அதில் என்ன இருக்குது அப்படின்னாக்க, திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போல, திமிழுடன் கூடிய காளை ஒன்றை அடக்க முயல்வது போல எங்கே இருக்குது அப்படின்னாக்க, உசிலம்பட்டிக்கு அருகில் உள்ள மேட்டுப்பட்டி, கல்லூத்து மேட்டுப்பட்டியில் இந்த ஓவியம் இருக்குது. என்ன ஓவியம் அப்படின்னாக்கா, திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போல. நான் இதுக்கு முன்னாடி நீலகிரி மாவட்டத்தில் சொன்னது என்ன அப்படின்னாக்கா, 3 பேர் கூரிய கொம்புகளுடைய காளைகளை 3 பேர் பலர் கூடி விரட்டுவது போல உள்ள ஓவியம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நீலகிரி மாவட்டத்தில். அடுத்து இங்கே என்ன அப்படின்னாக்கா, உசிலம்பட்டி அருகே உள்ள கல்லூத்து மேட்டுப்பட்டியில் ஓவியம் காணப்படுகிறது. அடுத்து தேனி மாவட்டத்தில் மயிலாடும் பாறை அருகே சித்திரக்கல் புடவி அப்படிங்கிற ஒரு இடத்துல, எந்த இடத்துல அப்படின்னாக்கா தேனி மாவட்டம் மயிலாடும் பாறை அருகே சித்திரக்கல் புடவில் என்ற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, திமிழுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது. இப்போ தொல் சான்றுகளில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நீலகிரி மாவட்டம், அடுத்து என்ன சொல்லியிருக்கிறோம், மதுரை மாவட்டம், அடுத்து தேனி மாவட்டம். இந்த 3 இடங்கள்லையும் என்ன அப்படின்னா பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன. இப்போ தேனி மாவட்டத்தில் என்ன அப்படின்னாக்க, எந்த இடத்துல அப்படின்னா சித்திரக்கல் புடவி அப்படிங்கிற இடத்துல திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்குவது போன்ற ஓவியம், காளை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது. இப்போ கவனிங்க, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எப்படின்னாக்க இந்த நடுகற்கல்களும் புடைப்பு சிற்பங்களை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்மளுடைய பண்டைய நாகரிகங்கள் ஒன்றான சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சிந்துவெளி நாகரிக வரலாற்றிலும் காளைகள் சில முக்கிய பங்கு. இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னாக்க, இந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காளையை தெய்வமாக வழிபட்டது அந்த அகழாய்வில் கிடைக்கப்பட்ட சான்றுகள் கூறுகின்றன. அதை பற்றி தான் நம்ம அடுத்ததில் பார்க்க போகிறோம். இப்போ கவனிங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னாக்கா இலக்கிய சான்றுகளில் பார்த்தோம், அடுத்து தொல் சான்றுகளில் பார்த்தோம். அடுத்து என்னென்னா நம்மளுடைய நாகரிகங்கள், பண்டைய நாகரிகங்களான சிந்து சமவெளி அகழாய்வில் என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கவனிங்க, சிந்துவெளி கல்முத்திரையில் அந்த மாடுகள் பற்றிய படங்கள் இருக்குது. இப்போ கவனிங்க, சிந்துவெளி நாகரிக வரலாற்றிலும் காளை முக்கிய பங்கு வகிக்கின்றது. இம்மக்கள் காளையை தெய்வமாக வழிபட்டதை அகழாய்வில் கிடைக்கப்பட்ட சான்றுகள் வாயிலாக அறிகிறோம். சிந்துவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. எங்கே அப்படின்னா சிந்துவெளி அகழாய்வில் அந்த மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று இது தமிழர்களோட பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறுதழுவதை குறிக்கிறது அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னாக்க, ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஐராவத மகாதேவன் யார் அப்படின்னா ஒரு தொல்லியல் பேராசிரியர். இவர் எதை பற்றி சொல்லியிருக்காரு, அந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிந்துவெளி நாகரிகத்தில் மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று இருந்தது. அது தமிழர்களோட பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதல் தான் இது சொல்லுது அப்படின்னு அந்த பேராசிரியர் நமக்கு தெரிவித்துள்ளார். அடுத்து பண்பாட்டு அடையாளம், நம்மளோட பண்பாட்டு அடையாளம் அப்படின்னா ஏறு தழுவுதல். இப்போ ஏறு தழுவுதல் யாரோட அடையாளம் அப்படின்னாக்க முல்லை நிலத்து மக்களின் அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனிங்க, ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்துள்ளது. இந்த எப்படி அப்படின்னா ஏறுதழுவுதல்ங்கிறது முல்லை நிலத்து மக்கள் அடையாளம். ஏன்னா அவங்க ஏறுதழுவுதல் ஒரு இதாகவே வச்சுருந்தாங்க. அடுத்து மருத நிலத்துக்கு வேளாண் குடிக்கு எது பயன்படுது அப்படின்னா மாடுகள் தான். இந்த தொழில் உற்பத்தியோடு பாலை நிலத்துக்கும் மக்களின் தேவைக்கான அந்த போக்குவரத்துக்கும் எது தேவைப்பட்டதுன்னா இந்த மாடுகள் தான் எல்லாருக்கும் பண்பாட்டு அடையாளமாக இருந்திருக்கு. எந்தெந்த நிலத்துக்குன்னா முல்லை நிலம், மருத நிலம், பாலை நிலம், இது 3க்குமே பண்பாட்டு அடையாளமாக இருந்தது எது அப்படின்னாக்க இந்த மாடுகள். அடுத்து கவனிங்க, ஏறுதழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது. இது வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீட்சி அடைந்தது. இது பண்பாட்டு அடையாளமாக நீட்சி அடைந்தது. அடுத்து நம்ம இப்போ பொங்கல்லாம் செய்கிறோம். பொங்கல், மாட்டு பொங்கல்னு எதுக்காக வச்சாங்க, நம்ம உழவர்கள் தெய்வமாக வழிபடுறது எதுனா மாடை தான். அந்த ஏரில் பூட்டிய உழவு
செய்த அந்த மாடுகளை வழிபடுறதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், பொங்கல் கொண்டாடுறோம். அந்த பொங்கலில் நம்மலாம் என்ன செய்வோம், மாடுகளை குளிப்பாட்டி அலங்காரம் செஞ்சு அதுக்கு பொட்டு வச்சு பொங்கல்லாம் வச்சு அதுக்கு அன்னைக்கு பொங்கல் ஊட்டுவோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாட்டு பொங்கல் அப்படிங்கிறோம். அதை பற்றிய செய்தி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள் ஏர் மாடுகள், அதான் எருதுகள் ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன. எதுக்காக அது எருதுகள் ஏறுகள் மாடுகள்னு அழைக்கப்பட்டன, ஏர் மாடுகள்னு அழைக்கப்பட்டன? ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள் ஏர் மாடுகள் எருதுகள் ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன. தமிழக உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழா தான் மாட்டுப்பொங்கல். இந்த மாட்டுப்பொங்கல் எப்படின்னாக்க, நம்மளுக்கு உதவி செஞ்ச மாட்டுக்கு அதை மகிழ்விக்கிறதுக்காக ஒரு விழா எடுத்தாங்க. அதுக்கு பேர் தான் என்ன, மாட்டுப்பொங்கல். அவ்விழாவென்று மாடுகளை என்ன செய்வோம், குளிப்பாட்டி பல வண்ணங்களில் பொட்டு இட்டு அன்னைக்கு தான் புது கயிறெல்லாம் மாற்றுவாங்க. புதுசாக மூக்கணாங்கயிறு, கை கயிறு, கழுத்து கயிறு அப்படின்னு சொல்லி இந்த பிடி கயிறு அப்படின்னு எல்லா கயிறையும் என்ன செய்வாங்க, அன்னைக்கு தான் மாற்றுவாங்க. பாருங்கள், மூக்கணாங்கயிறு, கழுத்து கயிறு, பிடி கயிறு அனைத்தையும் புதிதாக அணிவிப்பர். கொம்புகளை பிசிறி அந்த கொம்புகளை என்ன செய்வாங்க, சீவி அதில் எண்ணெய் தடவி கழுத்து மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டி அதில் என்ன அந்த மஞ்சு விரட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அன்றைக்கி என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த மாடுகளில் கொம்புகளில் எண்ணெய் தேய்ச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த கொம்பை பிடிச்சி அவங்களால என்ன செய்ய முடியாது, மாட்டை அடக்க முடியாது. அதுக்காக அந்த கொம்புகளில் என்ன செய்வாங்களாம், எண்ணெய் தடவி கழுத்தில் வந்து அந்த மணியாரம் அப்படின்னா அந்த பொற்காசுகள்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் கட்டி விடுவாங்க. அடுத்து சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த வெள்ளை வேட்டி அல்லது துண்டு இதெல்லாம் கழுத்தில் கட்டுவாங்க. பின்னர் பூமாலை அணிவித்தும் என்ன செய்வாங்க, பொங்கலிட்டு அந்த மாட்டை அவிழ்த்து விடுவாங்க. அந்த மாடு வந்து யார் போய் வந்து அடக்குறாங்களோ அவங்கள என்ன சொல்லுவாங்க, வீரர்கள்லாம் அப்போல்லாம் இது பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சி தான் நமக்கு இப்போ எப்படி தொடர்ச்சியாக வந்துள்ளது அப்படின்னாக்க, ஏறுதழுவுதல், மஞ்சு விரட்டு, சல்லிக்கட்டு அப்படிங்கிறதாக இப்போ உருவாகியிருக்கு. இப்போ கவனிங்க, கொம்புகளை பிசிறி சீவி எண்ணெய் தடவி கழுத்து மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோ துண்டோ கழுத்தில் கட்டுவர். பின்னர் பூமாலை அணிவித்து பொங்கலிட்டு தம்மோடு உழைப்பில் ஈடுபட்ட மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தலிகை பொங்கலை ஊட்டுவர். அந்த மாடுகளுக்கு என்ன செய்வாங்க, அந்த பொங்கலை ஊட்டி விடுவாங்க. அடுத்து இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடந்த மாடுகளின் அவர்கள் விளையாடு மகிழும் மரபாக உருக்கொண்டதே இந்த ஏறுதழுவுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி. இந்த ஏறுதழுவுதல் வந்து தமிழகத்தில் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. இப்போ தமிழகத்தில் ஒரே பேரில் அழைக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரு இடத்துல மாடு பிடித்தல் அப்படிம்பாங்க, அடுத்து மாடு அணைதல் அப்படிம்பாங்க, மாடு விடுதல், மாடு விடுறோம், மாடு விடுற அன்னைக்கு மாட்டுப்பொங்கல், மாடு விடுற பொங்கல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்து மஞ்சு விரட்டு, அடுத்து வேலி மஞ்சு விரட்டு, அடுத்து எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், அடுத்து சல்லிக்கட்டி என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. அந்த ஏறு தழுவுறது அப்படிங்கிறது தமிழகத்தில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. இப்போ சல்லிக்கட்டுங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, பேச்சு வழக்கில் சிரிப்புற்று ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது எப்படின்னாக்கா பேச்சு வழக்கில் எப்படி மாறினது அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டு என அழைக்கப்படுகிறது. சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும். சல்லிங்கிறது என்ன அப்படின்னாக்க, மாட்டோட கழுத்தில் கட்டி விடுவாங்க ஒரு வளையம், அதுக்கு பேர் சல்லின்னு சொல்லுவோம். அது எப்படி அந்த சல்லியை எப்படி கட்டுவாங்க அப்படின்னா, புளியங்கொம்பினால் வளையம் செய்து, புளியங்கொம்பினால் என்ன செய்வாங்களாம், வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் இப்போவும் கூட இருக்குது, தற்போதும் வழக்கத்தில் உள்ளது. அதுதான் என்ன சொன்னாங்க, சல்லி அப்படிங்கிறோம். அந்த கட்டப்படுற வளையத்தினை தான் என்ன சொல்லணும், ஜல்லி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அக்காலத்தில் புழங்கி கொண்டிருந்த சல்லி நாணயங்களை, அதனாலே சல்லின்னு பேர் வந்துச்சா. அடுத்து என்னன்னா, சல்லி நாணயங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா துணியில் முடிந்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் வழக்கமும் இருந்தது. இதனாலேயும் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கவனிங்க, அந்த வளையத்தை கட்டினதுனாலையும் ஜல்லிங்கிற பேர் வந்திருக்கலாம். அடுத்து சல்லி நாணயங்களை துணியில் முடிந்து கட்டினதுனாலையும் இந்த பேர்லாம் வந்திருக்கலாம்னு இருக்குது. அடுத்து மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பண முடிப்பு சொந்தமாகும். இப்போ ஜல்லிக்கட்டுங்கிறது எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னா, ஜல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் திரிபுட்டு ஜல்லிக்கட்டு என அழைக்கப்படுகிறது. சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும். புளியங்கொம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கமும் தற்போதும் உள்ளது. அக்காலத்தில் புழங்கி கொண்டிருந்த சல்லி நாணயங்களை துணியில் முடிந்து என்ன செய்வாங்க, மாட்டோட கொம்புல கட்டி விடுவாங்க. இப்போ நம்ம ஊர்களில் பார்க்கலாம், என்ன செய்வாங்கன்னா மாட்டோட கொம்புல பணமுடிப்பெல்லாம் வச்சு கட்டி விடுவாங்க. அடுத்து வேஷ்டி கட்டி விடுவாங்க. அடுத்து செயின்லாம் போட்டு அந்த மாட்டு கொம்பில் கட்டி விடுவாங்க. யார் வந்து அந்த மாட்டை அடக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த
பொருள் சொந்தமானதாக இருக்கும். அதுபோல தான் இந்த இதுலேயும் சொல்லியிருக்கா, மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். அடுத்து ஏறு தழுவுதலும் தமிழர் அறமும். இப்போ ஏறு தழுவுதலில் வந்து தமிழரோட அறம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏறு தழுவுதல் நடைபெறும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வழிமுறைகள் வச்சுருப்பாங்க. மாட்டை இப்படி தான் என்னென்னது கடைபிடிக்கணும் அப்படின்னு. மாடுகளை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆயுதங்களை வச்சு நம்ம துன்புறுத்தக்கூடாது. மாடு பிடிக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னு சில வழிமுறைகளெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் தமிழரோட அறத்தை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. சில நாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காளைகளை வந்து அடக்கும்போது ஆயுதங்களை வச்சு துன்புறுத்துவாங்க. அது மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளோட நாட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னா, மாடத்தலை அந்த ஏறு தழுவுதல் நடக்கும்பொழுது எந்தவித துன்புறுத்தலும் இல்லாமல் தான் அது நடைபெறும். கவனிங்க, மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும். இப்போ மேலை நாடுகளில் தேசிய விளையாட்டுனா எந்த நாட்டில் அப்படின்னா, ஸ்பெயின் நாட்டில் தேசிய விளையாட்டாக எதை சொல்கிறோம் அப்படின்னா காளை சண்டையை சொல்லுவாங்க. அப்போ அந்த ஸ்பெயின் நாட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, காளையை கொண்டு அடக்குபவனே வீரனாக கருதப்படுவான். அந்த விளையாட்டில் ஆயுதங்களையும் பயன்படுத்துவது உண்டு. இப்போ மேலை நாட்டில் எந்த நாட்டில் அப்படின்னா, மேலை நாடுகளில் குறிப்பாக இது வந்து தேசிய விளையாட்டாக கொண்டாடப்படுற நாடு எதுனா ஸ்பெயின் நாடு. அந்த ஸ்பெயின் நாட்டில் காளை அடக்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, காளையை வந்து கொண்டு அடக்குபவர்களே வீரர்கள்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா கையில் ஆயுதங்களும் பயன்படுத்துவாங்க. இங்கே வந்து அந்த உயிர்கள் மேலே எந்த பாதுகாப்போ ஒரு அறத்தன்மையே இல்லாமல் நடைபெறுகிறது. நம்மளோட நாட்டில் எப்படி நடைபெறுங்கிறத பாருங்கள். அடுத்து இதான் இந்த பிக்சர் தான் வந்து இது ஸ்பெயின் நாட்டில் நடைபெற அந்த காளை விளையாட்டு. அதில் என்ன பண்ணுறான், வீரன் ஒரு ஆயுதத்தை வச்சு அந்த காளையை துன்புறுத்தி தான் அதை கொல்றான். அதுபோல் செயல்கள் வந்து நம்ம நாட்டில் கிடையாது. சில நாட்டு விளையாட்டுகளில் காளையை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவு அந்த காளை கொல்லப்படுதலும் உண்டு. ஆனால் நம்ம நாட்டில் என்ன அப்படின்னாக்க அந்த மாதிரி செயல் கிடையாது. மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காளை விளையாட்டு என்னன்னா, அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி மாடுகள் கொல்லப்படுகின்றன. இது எதை சொல்லுது அப்படின்னா, மனிதனில் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல் இருக்கிறது. எதுனா இந்த மாதிரி வெளிநாட்டில் காளைகளை கொல்றது எதை வெளிப்படுத்துது அப்படின்னாக்கா, ஒரு மனுஷன் அவனோட மனதுக்குள்ளே ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துகிறது. அடுத்து தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதலில் காளை அடக்குபவர்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், காளைகளுக்கு வழிபாடு செய்வர். அதுக்கு தகுந்த உணவெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, காளை அடக்க அவங்களுக்கு அனுமதி அளிப்பாங்க. இப்போ எவராலும் அடக்க முடியாத காளைகளும் உண்டு. எனவே காளைகளும் வெற்றி பெற்றதாக கருதப்படும். இப்போ சில காளைகளை வந்து வீரர்கள் அடக்கி விடுவாங்க, சில காளைகளை அடக்கவும் முடியாது. இந்த இதில் மஞ்சு விரட்டில் என்ன நடைபெறும், மனிதர்கள் தான் இறந்துருக்காங்க. ஆனால் காளைகளுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் நம்ம நாட்டில் நடைபெற்றது கிடையாது. அடக்க முடியாத காளைகளும் நம்ம நாட்டில் இருக்கு. அடுத்து இந்த காளைகளும் வெற்றி பெற்றதாக கருதப்படும். அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் இந்த விளையாட்டில் காளையை அரவணைத்து அடக்குபவரே வீரராக போற்றப்படுவர். காளையை வந்து துன்புறுத்தாமல் அரவணைத்து யார் அடக்குறாங்களோ அவங்க தான் வீரராக போற்றப்படுவர். அடுத்து நம்மளோட கடமை என்ன, தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எவ்வளவு காலம் தொன்மையுடையது அப்படின்னா 2000 ஆண்டுகளாக தொன்மையுடையது. பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் ஏறு தழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையும் வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடு ஆகும். நம்மளோட முன்னாடி உள்ள அந்த வேளாண்மைக்கு எதுனா மாடுகள் பயன்பட்டன. அடுத்து வழிபாடுக்கு நம்ம மாடுகளையும் கடவுளாக வழிபட்டாங்க. இதெல்லாம் என்னென்னா நம்மளோட பண்பாட்டு குறியீடு ஆகும். நம் முன்னோர்களின் இத்தகைய பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இந்த ஏறுதழுவுதல் நிகழ்ச்சியில் வந்து நாமளும் என்ன செய்யணும், இதை வந்து நம்மளோட கடமையாக வச்சுக்கணும். இதை வந்து நம்ம நாட்டில் தொடர்ந்து நடைபெறுமாறு இருக்கணும். இப்போ இடையில கூட என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த ஏறுதழுவுதலுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் இயர் தான் என்ன பண்ணாங்க, அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இந்த ஏறுதழுவுதல் வந்து நம்மளோட பண்பாட்டு கூறுகளில் ஒன்றாக இருக்கும். அதனால் நம்ம செய்யணும், இந்த ஏறுதழுவுதல் நிகழ்ச்சியை நம்ம ஒவ்வொருவர் பேணி பார்க்குறது நம்ம மாணவர்களுடைய ஒவ்வொருவரோட கடமையாகவும் நம்ம இதை கடைபிடிக்கணும். மாணவர்களே, நம்ம இது வரைக்கும் ஏறுதழுவுதல் நிகழ்ச்சியில் நம்ம நாட்டில் எப்படியெல்லாம் இது உருவானுச்சு, எதை வச்சு ஆரம்பித்தாங்க, எந்தெந்த காலத்துலேருந்து இதெல்லாம் நடைபெற்றது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்தோம். இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க.
அடுத்து புக் பேக் கொஸ்டினை நான் உங்களை திரும்ப அன்னன்னைக்கு நடத்தும் பொழுது படிக்க சொல்லியிருக்கேன். இயல் 1ல் உள்ள பேஜ் நம்பர் பக்க எண் 23லேருந்து 30 வரைக்கும் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் அந்த மாடலில் தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் என்ன செய்யணுன்னா அந்த புக் பேக் கொஸ்டினை படிச்சுக்கோங்க. இந்த வீக்கில் என்ன செய்வேன் அப்படின்னாக்கா அந்த புக் பேக் கொஸ்டின்லேருந்து 2 பக்கம் 3 பக்கம் அப்படி கொஸ்டின் கொடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்பிவிடணும். அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நல்லா இதை படிச்சிருந்தா தான் என்ன செய்யலாம், படித்து அனுப்பலாம். இப்போ இந்த புதன்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுப்பேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இயல் 1 கொஞ்சம் நல்லா தரவாக பண்ணுங்கள். புக் பேக் கொஸ்டின்னு நல்லா படிங்க. பக்க எண் 23லேருந்து 30 வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் அதுக்குள்ளே படிச்சுங்க. நான் அந்த பேஜுக்குள்ளே தான் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுப்பேன் இந்த வாரத்தில். நல்லா படிங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னட்ட கேட்டுக்குங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பாடத்தில் நாம் சந்திப்போம்.